பாஸ் கட்சியை ஒரு பூச்சாண்டி போல சித்தரித்து காட்ட முயல வேண்டாம் என்று சிங்கப்பூர் அமைச்சர் கே சண்முகத்தை பாஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்குடியரசின் அரசியலில் தாங்கள் தலையிட்டு வருவதாக கூறப்படுவதையும் அது நிராகரித்தது. சிங்கையின் உள்நாட்டு விவகாரங்களில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு அரசியல் குறுக்கு வழியாக அக்குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்தி இருக்கிறார் என்று பாஸ் கட்சியின் தலைமை செயலாளர் தக்கிடின் ஹசான் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் அக்குடியரசின் அரசியல் ஆதாயத்திற்காக தங்களின் கட்சியை ஒரு பூச்சாண்டி போல சித்தரிக்கும் முயற்சியை பாஸ் வன்மையாக நிராகரிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற போலியான சொல்லாடலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிங்கப்பூரின் தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு துறை அமைச்சர் கே சண்முகத்தின் அறிக்கை பற்றி கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் களத்தில் எளிதாக வெற்றி பெறுவதற்காக சிலர் தேர்தல் பிரச்சாரங்களில் இனத்தையும் சமயத்தையும் பகடை காய்களாக பயன்படுத்தி வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசியல்வாதிகள் இதனை எதிர்க்க வேண்டும் என்று இம்மாதம் 14ஆம் தேதி அன்று சண்முகம் தெரிவித்திருந்தார். சிங்கப்பூரில் உள்ள மலாய் சமூகத்தை முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையாக பிரதிநிதிக்கவில்லை என்று அக்குடியரசின் மத போதகர் நூர் டேரோஸ் கூறியிருந்தார். அதனை ஆதரிக்கும் வகையில் பாஸ் கட்சியின் இளைஞர் பகுதி தலைவர் சுக்ரி ஒமாரும் கடந்த ஏப்ரலில் அறிக்கை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.